ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் அங்கேற்கண்ணி. நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம். சேனல் பேர் அங்கேற்கண்ணி அலப்பறை சேனல். நீங்கள் நான் பண்ணுற விஷயங்கள்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முதல்ல எடுத்தோடனே சமையல்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இது விலாகாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ஓகேவா? இப்போ நான் மிளகா சில்லி சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். அம்மா, சாம்பார் வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை நம்ம மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே பாருப்பா, சாம்பாருக்கு பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளியில் ஒரு 4-5 தக்காளி போட்டோம்னா புளிப்பாக நல்லாயிருக்கும். சாம்பார் சாப்பிட்டு சுவையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. எல்லா சமையலும், கறி குழம்பு ஆகட்டும், மீன் குழம்பு ஆகட்டும், எல்லா சமையலும் சின்ன வெங்காயம் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. தக்காளி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 4-5 தக்காளி போட்டுன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஒரு முட்டை பொரியல் பண்ணோமா கூட அதில் ஒரு தக்காளியெல்லாம் போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க. இதில் நிறைய பேர் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. முட்டை நம்ம ஒரு ஆம்லேட் போடுறோம், ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணும்போது தக்காளி போட்டு, வெங்காயம் தக்காளி போட்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதை அடித்து அது ஒரு பொடி மாஸ் பண்ணி பாருங்களேன். அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு மாட்டி செய்து பாருங்கள், உங்களுக்கே அது பிடிச்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4-5 போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மிளகா கிள்ளி சாம்பார் இது பண்ணிவிட்டு அடுத்தது வேற என்ன பண்ண போறீங்கம்மா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சுட்டு உடனே பக்கத்தில் ஒலை போட்டிருக்கேன் சாப்பாடுக்காக. சாப்பாடு ரைஸ் இது ரெடி ஆகிடுது. பக்கத்தில் இது போட போகிறேன் சாம்பாருக்கு. இப்போ இவ்வளோலாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்றீங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அதை முன்னிட்டு இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்த்தி. சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு மிளகா கிள்ளி சாம்பார் செய்யறோம். சிம்பிளா செய்யறோம். ஆனா இது சத்தான ஒரு டிஷ். ஓகேவா? இது மிளகா கிள்ளி சாம்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா ரைஸ்க்கு சாப்பாடுக்கு உல வச்சிருக்கேன். அடுத்து சைட் டிஷ்க்கு என்ன செய்ய போறீங்க? அரிசி கழுவி வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மீன், எறா வாங்கிட்டு வச்சிருக்கேன். இந்த பாருங்க மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மீன் வாங்கிட்டு வச்சிருக்காங்க. சங்கரா மீன் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் எறா வாங்கிட்டு வச்சிருக்கேன். எறாவும் இருக்கு. எறா வச்சிருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிட்டு போறேன். இப்ப ஃப்ரை பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கும் இந்த 2 மீனும் எறாவும் ஃப்ரை. மீனும் எறாவும் தான் சைட் டிஷ். சைட் டிஷ். இப்ப மத்தியானம் லஞ்சுக்கு இதோட ஓகே. இப்போ இது ரெடி பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாம் போட்டுட்டு இல்லைங்களா, மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும், பெருங்காயம் போடணும். நம்மளுக்கு வாயு தொல்லை இருக்கும் இல்லைங்களா, சாம்பார் ஆக்குறோம், வாயு தொல்லை இல்லைங்களா, அதனால பெருங்காயம் கலந்துக்கணும். போதுமான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு கலந்து வேக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி கழுவி போட்டு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், அரிசி கழுவுறாங்க. சாதத்துக்கு ரைஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாம்பார் ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வெந்துட்டு இருக்கு. ரைஸ் பார்த்தீங்கன்னா குக்கர்லலாம் நிறைய பேர் ரைஸ் ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியே கிடையாது. அப்படி சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தண்ணியோட தண்ணியாக ஆக்கி நல்லா இதுவாக சாப்பிட்டாதான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி கிடைக்கும். அதனால் இந்த குக்கர்லலாம் வேக வச்சு ரைஸ் சாப்பிடக்கூடாது. ஏன் சொன்னேன்னா நல்ல ஹெல்த்தி கிடைக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ஒரு ஹெல்த்தி கிடைக்கும். குக்கரில் வைக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை, நோ யூஸுங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இது நல்ல ஒரு உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஒரு நல்ல இது யூஸ்ஃபுல்லான மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. மெசேஜ் பாருங்க. அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி அடுப்புல வச்சு சாப்பாடு அரிசி தண்ணி ஊற்றி நிறைய அரிசி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கிறவங்க சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, விருப்பப்பட்டவங்க சாப்பிடுங்க, விருப்பம் இல்லாதவங்க உப்பு கலந்துக்க வேண்டியது. நாங்கள் உப்பு கலந்து தான் சாப்பிடுவோம். அதனால நாங்கள் உப்பு போட்டு இப்போ ஆகிட்டு இருக்கு.
அடுத்தது சைடிஷ் ரெடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டுமே அது ரெடி ஆகிட்டு இருக்கு, ரைஸும் சாம்பாரும். ஸோ அடுத்து சைடிஷ்க்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம், சைடிஷ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இப்போ சைடிஷ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? சைடிஷ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்பா. இது 1 கிலோ மீன்ப்பா. 1 கிலோ நைட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஓ, 1 கிலோ மீன். 1 கிலோ மீன்ப்பா இது. இதை வந்து என்ன மீன் அது? சங்கரா மீன். பேர் சங்கரா மீன். 1 கிலோ இந்த மீன் சங்கரா மீன். இது வறுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அதாவது வஞ்சர மீனே தோற்றுறோம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அது. ஓகே, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சங்கரா மீன் இது பேர். இந்த மாதிரி மிளகா கிள்ளி சாம்பார் செய்யும்போது இது சாப்பிட்டேன்னு சொன்னோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். அதேமாரி நாக்கு மீன் கூட இருக்கும் ஒன்று, அது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சைடிஷ் கூட சாப்பிட்டோமா சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கு மீன் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து சாப்பிட்டேன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த பெறால் இதெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளீனாக பண்ணிக்கணும். இல்லைன்னா வயிறு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆக்கிக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னா எல்லா பெறால் இதெல்லாம் பண்ணி நல்லா க்ளீனாக பண்ணிக்கிட்டு அதை வந்து செய்யணும். வறுக்கிறதுக்கு இந்த என்னென்ன மசாலா வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பா. இது கூட மாங்காய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீன் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எறா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், தலையை புட்டுட்டு இந்த எறாவை தலையை புட்டுட்டு இப்படி தோலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஏதோ வச்சு இது பண்ணி இதை பாருங்கள், நடுவில் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள குடல் வந்துடும். ஏன்னு சொன்னால் இந்த குடல் வந்து நம்மளுக்கு எதனா ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டோம். அதனால் இதை எடுத்துடணும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, ஆமாவும் போய்டும். அதனால் இந்த குடல் இதை நடுவில் வருது பாருங்கள் கருப்பாக, அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டாக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே எந்த ப்ராப்ளமும் வராது. மஞ்சள் பொடி உப்பு போடணுங்க. போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செய்தோம்னா எதனா வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் வராது. கறி ஆகட்டும், மீன் ஆகட்டும், எறா ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இதை பாருங்கள், நடுவில் குடல் எடுத்துகிட்டு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கழுவிடணும். கழுவிட்டு தான் நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எடுத்துடணுங்க. அறுத்து கட் பண்ணி எறாவே எடுத்துடணும். அது நாங்கள் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோங்க. இவ்வளோ எறா இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறேங்க. இவ்வளோ இருக்குது. 1/2 கிலோ எறா, 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தோங்க. அது இதுக்கு சைடிஷ்க்கு ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படின்றத. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா எறா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட முறை எப்படின்னு சொன்னாங்க. இந்த முறையில் க்ளீன் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் டஸ்டெல்லாம் எடுத்துட்டு நல்லபடியாக க்ளீனாக சுத்தமாக சாப்பிடலாம். இப்போ எப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடலுக்கு நல்லது, அது உடம்புக்கு எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு க்ளீனாக சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி முறையை தான் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சைடிஷ்க்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க, இப்போ எறா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரை பண்ணுறது என்னென்ன ஆட் பண்ணணுன்றதை இப்போ காமிக்கிறேன். இது க்ளீன் பண்ணி முடித்தோடனே அம்மா என்னென்ன ஆட் பண்ணணும்னு காட்டுவாங்க. ஸோ அதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கம்மா. சாப்பாடு வெந்துருச்சுப்பா. வெந்துருச்சா? ஓகே. அதனால சாப்பாடு வச்சிருக்கேன். இப்போ அதை வடிக்கணும். முதல்ல வச்சிடுறேன். வச்சுட்டு ஓகே, சாம்பார் கடைஞ்சி தாளிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சாதத்தை வடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சாம்பார் தாளிக்க போகிறேன். ஓகே. அதனால் சாதத்தை வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சாம்பாரை ஓப்பன் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பாருக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. ஸ்டவ் பற்ற வச்சு அந்த கடாயை வச்சுட்டாங்க அடுப்பில். அடுத்து எண்ணெய் ஊற்றணும். ஸோ சாம்பாருக்கு என்ன முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதாவது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு அம்மா கையில் கடுகு வச்சுக்கிறாங்க. கடுகு போடணும். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறமா கொஞ்சம் சோம்பு. சாம்பாருக்கு சோம்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூணுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கணும். பொரியணும். கடுகு பொரியணும். அடுத்தது கருவேப்பிலை போடுறேன். அடுத்து அம்மா கருவேப்பிலை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அதை வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கடாயில் போட்டு அது அது இதுவாகிடுச்சா? பொரிய போகுதா? பொரிஞ்ச உடனே போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே அதை போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த குக்கரில் இருக்கிறத ஊற்றணுமா? சாம்பாருக்கு இது பண்ணது அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிறத ஊற்றணும். காரம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டு காய்ச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகா எடுத்து ஆட் பண்ணோம், அதை மறந்துடாதீங்க. எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு தேவைக்கேற்ப அதை போட்டுக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டாங்க. போட்டு இப்படி வதக்கிக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு உப்பு வந்து உப்பு போட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தாளிச்சிடணும். அதில் ஊற்றணும். இப்போ அது குக்கரில் ரெடியான சாம்பார். சின்ன வெங்காயம்லாம் போடுவோம். செம்மையாக வாசமாக இருக்குது. அந்த பெருங்காயம்லாம் வாசமாக இருக்குது. எவ்வளோ வாசமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாசமாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்களும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா வரும். பாரு எவ்வளோ வாசமாக இருக்குது. இது கூட இறாவும் மீனும் அல்டிமேட்டாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா கிள்ளி சாம்பாருக்கு சைடிஷ் வந்து இறாவும், வறுத்த இறாவும் மீனும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பார் முடிஞ்சிச்சு. நம்ம எறா ஃப்ரைக்கு அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எறா ஃப்ரைக்கு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஹீட்டாக இருக்கு, பயங்கர வெயில். எறாவில் அடுத்து எறா எடுத்துக்கலாம். 1/2 கிலோ எறா வாங்கினதுக்கா அதை என்ன பண்ணிட்டேன், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். குடலெல்லாம் எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சள் பொடி போட போகிறேன், உப்பு போட போகிறேன். அடுத்து என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போடுறாங்க அம்மா எறால. போதுமான அளவு உப்பு போட்டுட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அம்மா லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. லெமன் புழிஞ்சு விட்றேன். லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இன்னும் போடணும், மிளகாத்தூள் போடுறேன். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் பார்த்தெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அம்மா. போட்டிருக்கிறது மஞ்சள் பொடி. இப்போ வந்து
இதில் ஃப்ரெஷ் ஃபிஷ் போடலை. இதுக்கு வந்து ஃபிஷ் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு வந்து வேற ஒரு மசாலா போடணும்னு சொல்கிறாங்க அம்மா. அது என்ன மசாலான்னு பார்ப்போம். சிக்கன் மசாலா தான் போடணுமா அதுக்கு? சிக்கன் மசாலா போடுறேன். சிக்கன் மசாலா அதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். சிக்கன் வீட்டு மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிக்கிறாங்க. வீட்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணி ஸோ இது எல்லாத்தையும் காரத்துக்கு ஏற்றாற்போல் பண்ணிக்கணும். காரத்தில் ஏற்ற ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து எண்ணெய் தவாவில் எண்ணெய் காய வச்சோம்ல அதில் வந்து நம்ம போட்டுருணும் தோசைக்கல். தோசைக்கல் இதில் எறாவை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். பார்த்து கை பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் நம்ம மேலே படாத மாரி அழகாக பார்த்து போட்டுருங்க. போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா எறா ரெடி ஆகிடும். இதுக்கு என்னென்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எறா ஓவர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து மீனுக்கு ரெடி பண்ணணும். மீனுக்கு என்னென்ன மசாலா தேவையோ அது அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அதே மாதிரி சால்ட்டு போட்டுக்கிறோம். சால்ட்டு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு. ஒரு பக்கம் எறா ரெடி ஆகிட்டு இருக்கு, வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல்லில். நெக்ஸ்ட்டு மீனுக்கு என்னதுங்கம்மா? இதுவா? மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி மெயினாக ஆட் பண்ணணும். முதல்ல ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சு பண்ணோம்னா நல்ல ஊறுனா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மிளகாத்தூள் எல்லாம் ஊறுனா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஊற வச்சு இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு அம்மா சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் லெமன் போடலை. லெமன் போட்டால் டேஸ்ட் இருக்கும். தக்காளி இருந்தால் கூட போட்டுக்கலாம். அடுத்து அம்மா லெமன் ஆட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இருந்தால் போட்டுக்கலாம். தக்காளி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா லெமன் போட்டுக்கலாம். தக்காளி வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணால் அது ஒரு புளிப்பு தன்மை டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் லெமன் போட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சி அதுவும் இப்படி நல்லா ஆட் பண்ணணும். லெமன் புழிஞ்சி இப்படி எனக்கு கையில் ஆட் பண்ணால் மீன் முன்னு குத்திடும்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இதுக்கு அடுத்து ஒரு மசாலா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் மசாலா இருக்குது, ஃபிஷ் ஃப்ரைனே இருக்குது மசாலா. ஸோ அதை ஆட் பண்ணுறாங்க அம்மா. கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதேமாரி வீட்டு மிளகாத்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் அது தனியாக மிளகாய் எல்லாமே மிக்சட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். அடுத்தது சாப்பிடலாம் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணது. இப்போ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவுமே தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். போட்டு எடுத்தால் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். எறாவுமே ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துட்டுருக்கு தோசைக்கல்லில். பாருங்கள் எப்படி ஸ்பைஸியாக ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். எறா உங்களுக்கு பார்க்கும் போதே அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எறா சாம்பார் கூட அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அடுத்து ஃபிஷ் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதை தோசைக்கல்லில் போட்டு ரெடி பண்ணணும். எறா ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமாப்பா, இன்னும் நல்லா நிறைய வேகணும்ப்பா. கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா. நல்லா வேகணும் இல்லைங்களா? அது கொஞ்சம் வேகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எறா வந்துட்டு இருக்கு. நம்ம மீன் போடும் போது பார்க்கலாம். ஈஸியாக வெந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எறா வெந்துடுச்சு, நல்லா ஸ்பைஸியாக வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம் எறாவை. நல்லா வெந்துடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்துடுச்சுலாமா? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு மிளகாய் சாம்பாருக்கு
சூப்பராக வெந்துருச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு இதுதான் சைட் டிஷ்ஷு, இதுவும் மீனும். ஸோ இப்போ அம்மா எடுக்கிறாங்க அதை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எறா எப்படி வெந்திருக்குன்றதை பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, பார்க்கும் போதே சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது மீன் போட்டுக்கிறேன். அடுத்து அதே தோசைக்கல்ல மீன் போட்டுக்கிறாங்க அம்மா. நல்லா நிறைய சாறு இருக்கிற மாதிரி அதில் மிளகாலாம் நிறைய இதுவாகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். டேஸ்ட் இது மாதிரி டேஸ்ட் வராதுங்க. இது மாதிரியும் இது கூட வந்து இந்த நாக்கு மீன் சொல்லுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மீன் குழம்பாகினாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணால் நல்லா சாம்பார், ரசம், கீரை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரெல்லாம் கடைஞ்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் தீய வைக்கிற அளவுக்கு வேண்டாம், உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து அதை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வேகத்துக்கு டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் எடுத்து மீன் எடுத்து போதுமான எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வேகிறதுக்கு ஆயில் ரொம்ப முக்கியம். ஸோ போதுமான அளவு ஊற்றிக்கணும் ஆயில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் லஞ்ச் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில். ஓவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எறா எடுத்தோம் இல்லையா, அதேமாரி மீனும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மீனும் வெந்துடுச்சு பாருங்கள். மீனோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீனும் நல்லா வெந்துடுச்சு. அம்மா திருப்பி திருப்பி போடுறாங்க. பார்த்தீங்கன்னா மீனும் சூப்பராக அந்த டெக்ஸ்சர் வந்துடுச்சு. ரொம்பவும் தீய விடாமல் பார்த்துக்கணும். அப்படி தான் மீடியம் மிட் லெவலில் அழகாக வேக வைக்கணும். வேக வச்சோன்னா ரெடி ஆகிடும். ஸோ இதையும் நம்ம எடுத்துட்டா லஞ்ச் ஓவர். சாப்பிட வேண்டியது தான். எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அங்கே போய் சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க மீன். வறுத்த மீன், எறா ஃப்ரை உள்ளே இருக்குது. வறுத்த மீன் வாங்க சாப்பிட்லாம். சாம்பார், மிளகாய் சாம்பார் வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். மிளகாய் சாம்பார் ரெடி ஆகிடுது. எறா ரெடி ஆகிடுச்சு. மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுது. எறா ஃப்ரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்லாங்களா? சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன், எப்படி இது சொல்கிறேன். நானே சாப்பிட்டா உங்களுக்கு இதுவாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா செஞ்சதை சாப்பிட்றாங்க. இப்போ ரிவ்யூ சொல்லுவாங்க, கேளுங்க. சாம்பார் சூப்பராக இருக்காமா? சூப்பராக இருக்குது. எறா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சது எல்லாம் லஞ்சில் சாப்பிட்றோம். எறா ஃப்ரை சரியாக இருக்குது. எறா ஃப்ரை சூப்பராக இருக்காமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எறா ஃப்ரை, சாம்பார், மீன் ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி லஞ்சு. மீன் ஃப்ரை அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மீன் ஃப்ரை அம்மா சாப்பிட்ருக்காங்க. இது கூட கீரை கடைஞ்சாலும் கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிளகாய் கிளி சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது. எறா மீன் செம்மையாக இருக்குங்க. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் நோட்டிபிகேஷனா வரும், உங்களுக்கு வரும். நீங்க உடனே பார்க்கலாம். பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல இருந்து புது விளாகா போடுவோம், நீங்க பாப்பீங்க. நீங்க சொல்றத வச்சு நாங்க அதன் பிரகாரம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எதனா சேஞ்சஸ் பண்ணனும்னாலும் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடுற ஃப்ரெண்ட்ஸ் எதனா மிஸ்டேக் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம vlog போடலாம். ஸோ நீங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அதையே தாண்டி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சந்திக்கலாம். ஓகே சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா, பாய்.